ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பார் அகாடமி. நான் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். நீதி கட்சி மற்றும் சுயமரியாதை இயக்கத்தில் கேட்கக்கூடிய வினாக்கள், அதாவது ப்ரீவியஸில் கேட்ட வினாக்களை பற்றி நம்ம இந்த கிளாஸில் விவாதிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்து இருக்கக்கூடிய தகவல் எல்லாத்தையுமே இந்த கிளாஸில் நான் சொல்கிறேன், கொஞ்சம் இது பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 2A வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீதி கட்சியிலேருந்து பார்த்தா நிறைய கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நடக்கக்கூடிய குரூப் 1 கூட வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினோ இல்லை 2 கொஸ்டினும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஓகேங்களா, நம்ம கொஸ்டின் உள்ள போகலாம். அதை சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, முதல்ல பாருங்கள். முதல் கொஸ்டின் பாருங்கள் சார். திராவிடன் என்ற எந்த கட்சியினுடைய இதையாக இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. சில திராவிடன் என்பது எந்த கட்சியோட இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தான் இருந்தது, ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் இருந்தது. ஓகேங்களா, இருந்தாலும் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து உருவாக்குறதுக்கான காரணங்கள் எல்லாமே எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இதுக்காக சார் இந்த கட்சியானது உருவாக்கப்படுது அப்படின்னு பார்க்கலாம். சார் உங்களுக்கே தெரியும், மெட்ராஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே பண்ணுறாங்க. அதாவது 1901 முதல் 1911 வரை ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணுறாங்க. அந்த கணக்கெடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில், அதாவது மெட்ராஸ் மாகாணத்தில் டோட்டலாக ஒரு 4,01,00,000 மக்கள் இருக்காங்க. சரிங்களா, அதில் ஒரு 3% அளவு கூட இல்லாத மக்கள் யாருன்னா பிராமின்ஸ்கள் இருக்காங்க. 3% கூட கிடையாது அவங்க. சரிங்களா, பிராமின்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3% கூட குறைவாக தான் இருக்காங்க பிராமின்ஸ். சரிங்களா, 3% குறைவாக இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அரசாங்க பணிகளிலும், எல்லா எஜுகேஷன், எல்லா பட்டதாரிகளாகவும் சரிங்களா அரசியலுடைய பலத்திலும் கூட இருக்காங்க. ஓகே, அது வந்து ரிப்போர்ட் ஒன்று எடுக்கும்போது இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறாங்க. எங்கே சார் எடுக்கிறாங்க? சென்னை பல்கலைக்கழகம். சரிங்களா, சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்த சர்வே பண்ணுறாங்க 1901 முதல் 1911 வரைக்கும். அதில் டோட்டலாக 4074 பேர் வந்து பார்த்தோன்னா பிராமின் பட்டதாரிகள் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1035 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிராமின் இருக்காங்க. சரிங்களா, அதாவது நான் பிராமின் அல்லாத மக்கள் வந்து பட்டதாரி ஆகிருக்காங்க. அப்போது இது பார்க்கும்போது சர்வே பண்ணும்போது என்ன சார் இது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாய சார்ந்த மக்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அடைந்திருக்காங்க. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் எந்த ஒரு முன்னேற்றம் அடையவில்லை ஒரு யாதங்கமானது எல்லாருக்குள்ள தோன்றுது. அது மட்டும் இல்லாமல் சார் வேற என்ன சார் விஷயம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். 1909 மதராஸ் பிராமணர் அல்லாதோடைய சங்கமானது உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, மதராஸ் பிராமணர் சங்கம், மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம், அல்லாதோர் சங்கமானது உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, 1909 உருவாக்கப்பட்டது. யார் சார் உருவாக்கிருப்பாங்கன்னா சி சுப்பிரமணியம் புருஷோத்தம நாயுடு. சரி, ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சி சுப்பிரமணியம் புருஷோத்தம நாயுடு தான் உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து சார் 1912 மதராஸ் ஐக்கிய கழகம், அதனால் நடேசனார் வந்து உருவாக்கியிருப்பார். இது பின்னாளில் மதராஸ் திராவிட சங்கமாக மாற்றப்பட்டிருக்கும். சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சி நடேசனார். சரிங்களா, சி நடேசனார் சார் ரொம்ப முக்கியமானது. ஓகே, இல்லை ஞாபகம் வச்சுங்க. பட் இருந்தாலும் இது எல்லாமே இப்படிலாம் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிராமணராத மக்கள் வந்து தங்கிறதுக்கான விடுதிகளையும் ஆரம்பிக்கப்படுகிறது. இதன்படி 1916 சரிங்களா நவம்பர் 20 அன்று சரிங்களா ஒரு 3 பேர் சேர்ந்து வந்து ஒரு 4 பேர் கொடுத்துருவாங்க புக்கில். TM நாயர், சரிங்களா, தியாகராஜ செட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலுமேலங்கம தாயரம்மாள் தோற்பட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட மக்கள் என்ன பண்ணாங்கன்னா விக்டோரியா மகாராணி இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய பொது அரங்கில் சென்னையில் உள்ள விக்டோரியா அந்த மகாராணியுடைய பொது அரங்கில் கூடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராமணர்களாத மக்களுடைய முன்னேற்றத்திற்காக சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் என்ற அமைப்பானது உருவாக்கப்பட்டிருக்கும். அதாவது தென்னிந்திய நல கூட்டமைப்பு, தென்னிந்திய விடுதலை நல கூட்டமைப்பு கூட சொல்லுவாங்க. தென்னிந்திய நல உரிமை கூட்டமைப்பானது உருவாக்கப்பட்டிருக்கும். சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் என்ற அமைப்பானது உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, அதுக்கடுத்து இங்கே ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதன்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சி வந்து உருவாக்கப்பட்டது. இது வந்து பிற்கால நீதி கட்சியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். நீதி கட்சியுடைய முதல் மாநாடு எங்கே சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவையில் நடக்கும். அப்போது ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொள்கைகளை பரவுவதற்காக வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள் ஆரம்பிக்கப்படுது. என்ன சார் பத்திரிகைகள் அப்படின்னா ஒரு திராவிடன் என்ற பத்திரிகை, திராவிடன் பத்திரிகை. சரிங்களா, ஜஸ்டிஸ் இங்கிலீஷில், சரிங்களா ஜஸ்டிஸ் பத்திரிகை ஆங்கிலத்தில். அது தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரகாசிகா என்ற கட்சியானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்த்தீங்கன்னா மேக்சின்கள், அதாவது பத்திரிகைகள் ஒரு தொடர்பு. ஓகேங்களா, என்ன சார் விஷயம் அப்படின்னு பார்த்தா அந்த திராவிடன் என்பது தமிழில் இருக்குது. யார் சார் வந்து பதிப்பாளராக இருந்தார் அப்படின்ற எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பகவத்சல பிள்ளை, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதிப்பாளராக
அதாவது எடிட்டராக இருந்திருக்காரு. ஓகேங்களா சார். ஜஸ்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் நாயர். சரிங்களா, டிஎம் நாயர் சார். ஜஸ்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎம் நாயர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக இருந்திருப்பாரு. அதாவது எடிட்டராக இருந்திருப்பாரு. அது வந்து துணை எடிட்டராக வந்து பார்த்தீங்கன்னா மூசி பூர்ணலிங்கம் வந்திருப்பார். அதாவது ஞானபோதினி என்ற இதை நடத்தக்கூடிய இதழில் வந்து பார்த்தீங்கன்னா பரிமார் காலத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாரு. அந்த மூசி பூர்ணலிங்கம் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்டிஸ்னுடைய இதழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணை பதிப்பாளராக இருந்திருப்பார். ஓகேங்களா. அடுத்து இந்த ஆந்திர பிரகாசிக யார் தருவா பார்த்த சாரதி பிள்ளை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டராக இருந்திருப்பார். உங்களை எல்லாரும் தெரிஞ்சு வச்சு எல்லாம் எக்ஸாம்பிள் கேட்குற எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அப்போது திராவிடன் என்ற பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நீதி கட்சியை சேர்ந்தவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய முதல் மாநாடு எங்கே சார் நடக்குதுன்னா கோவையில் நடக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாமா சார்? பாருங்க அடுத்த கொஸ்டின். சார் அடுத்து பாருங்க. ஈவேரா பெரியார் வந்து சோவியத் யூனியன் சென்று வந்த பிறகு உருவாக்க தீர்மானித்த சமூக சீர்திருத்த பிரிவு இது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் என்ன சார் பண்ணார்? சுயமரியாதை இயக்கம், அதாவது சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் என்ற விஷயத்தை ஆரம்பிச்சார். ஓகேங்களா. சுயமரியாதை குழுமம், அதாவது கட்சியை உருவாக்கல, ஒரு குழுமத்தை தான் உருவாக்கினார். அது சுயமரியாதை இயக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் என்ற விருதை உருவாக்கியிருப்பார். 1925 உருவாக்கிட்டு இருப்பார். பட் இருந்தாலும் பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா முதலாக ஐஎன்சியால் அறியப்பட்டவர் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1918 இந்த ரேஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடுனுடைய நகராட்சி தலைவராக இருந்திருப்பார். 1919 வந்து ஐஎன்சியில் சேர்ந்திருப்பார். சரிங்களா. 1920 ஒத்துழையாமை இயக்கம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல கலந்து கொண்டு இருப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1921 சரிங்களா ஆன்டி லிக்வர் கேம்பெயின் சொல்லுவாங்க. கள்ளுக்கடை மறியலில் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. 1921 சரிங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். இருந்தாலும் பெரியார் அவர்கள் 1922 திருப்பூருடைய மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் குழுவுடைய தலைவராக தேர்வு செய்யப்படுவார். அவர் சேர்ந்திருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு முறையை கேட்டுட்டு இருப்பார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா. அந்த இடஒதுக்கீடு முறையானது காங்கிரஸ் கட்சியால் வழங்கப்படாது. அதனால தான் அந்த கட்சியை விட்டு வெளியிட வந்துருவார். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் 1924 மார்ச் 30 வைக்கம் சத்தியாகிரகம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேரளா நடந்திருக்கும். ஓகேங்களா. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இருந்தாலும் இந்த கட்சியை விட்டு வெளிவரதுக்கான காரணம் பாருங்க. 1925 காஞ்சிபுரம் மாநாடு ஒரு காரணம். அடுத்து 1925 அதே ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேரமான் குருகுல கல்வி சார். இது கூட ஒரு முக்கியமான ஒரு காரணம் தான். என்ன சார் காஞ்சிபுரம் மாநாட்டில் என்ன சார் கேட்பார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, வகுப்பாறு இடஒதுக்கீடு கொடுங்க, எல்லா சமுதாய மக்களும் அரசு கட்சியில் பயன்பெற வேண்டும் என்றதுக்காக எல்லாருமே வந்து இடஒதுக்கீடு கொடுன்னு சொல்லி கேட்பார். அது வந்து காங்கிரஸ் கட்சியால் அங்கீகரிக்கப்படாது. அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லை, சேர மாதவி குருகுலம் என்பது திருநெல்வேலியில் இருக்கும். அந்த திருநெல்வேலி வந்து பார்த்தா ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு பிரிவுகள். அது வாவே சுப்பிரமணிய ஐயர் தான் அதை நடத்திட்டு வந்திருப்பாரு. அந்த குருகுலகத்தில் ஜாதி பாகுபாடு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா உயர் ஜாதி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் உணவு உண்ணணும், அவர்களுக்கு பிறகாக தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து உணவு உண்ணணுன்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கும். அதை வந்து பார்க்கும்போது தான் பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியே வந்து சோவியத் யூனியன் சென்ற பிறகு வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க, சுயமரியாதை இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சார். 1925 ஆரம்பித்து அதனுடைய அதிகாரப்பூர்வமான செய்திகளாக குடியரசு இருந்திருக்கும். குடியரசு சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. இப்போ பெரியார் அப்படின்னா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. அது மட்டும் இவருடைய மாநாடுகள் நிறைய நடந்திருக்கும். நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்துடைய முக்கிய நோக்கம் என்ன? சரி, சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது 1925 பெரியார் அவர்கள் ஆரம்பித்து விட்டார். ஓகேங்களா. என்னென்ன சார் விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல தீண்டாமை ஒழிக்கணுமா? கரெக்ட் தான் சார். அன்டேச்சபிலிட்டி பற்றி அவர் கண்டிப்பாக அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. கரெக்டாக வரும். ஓகேங்களா. அடுத்து சுயமரியாதை திருமலை ஊக்குவிக்க வேண்டும். ஏன்னா சுயமரியாதை திருமணம் என்றால் உங்களுக்கு தெரியும், புரோகிதர்கள் இல்லாமல் வந்து பார்த்தா என்ன பண்ணுவாங்க, மந்திரங்கள் ஊதாமல் தாலி கட்டிக்கொள்ளாமல் இருவரும் இணைந்து கொண்டு வாழ்ந்து கொள்ள சுயமரியாதை திருமணம். அந்த சுயமரியாதை திருமணத்தை அங்கீகாரம் செய்தவர் யாரா? அறிஞர் அண்ணா 1968 அங்கீகாரம் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் ஓகே. தேவதாசி முறை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டார் பெரியார். உங்களுக்கே தெரியும், மூலூர் ராமமூர்த்தி அம்மையார் தேவதாசி மரபில் பிறந்ததற்காக ரொம்ப பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிறைய கொடுமைகள் அனுபவித்து மக்கள் மத்தியிலே வந்து தேவதாசி ஒழிக்கணுன்றதுக்காக நிறைய விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி பெரியாரோட சேர்ந்தா போராட்டங்கள் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. அப்போ தேவதாசி முறையை ஒழிக்கவும் பாடுபடும். அப்போ மேற்கூறிய அனைத்து தான் வரும். அது மட்டும் இல்லையா, வேற ஒன்றும் இல்லை சார். என்னென்ன விஷயங்கள் அவர் சொன்னார் பாருங்க. குழந்தை திருமணம் தடை செய்யப்பட வேண்டும், விதவைகள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும், பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க வேண்டும். இது எல்லா விஷயமே என்ன பார்த்தோன்னா இந்த சுயமரியாதை இயக்கத்துடைய நோக்கங்களாக அறியப்பட்டிருக்கும். ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ சுயமரியாதை இயக்கத்துடைய முக்கியமான நோக்கங்கள் என்னன்னு கேட்பாங்க சார். சரிங்களா. ஸ்டேட்மெண்ட் மாதிரி கேட்பாங்க. என்ன பண்ணணும், மேற்கூறிய அனைத்துமே அதுக்கு ஆன்சர். ஓகேங்களா. நல்லா வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சார், இந்த தேவதாசி முறையை ஒழிக்கிறதுக்காக மிகவும் பாடுபட்டவர் யார் அப்படின்னா மூலூர் ராமமூர்த்தி அம்மையார் தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியின்று போராட்டம் பண்ணுவாங்க. பட் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய முத்துலட்சுமி ரெட்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அங்கே சட்டம் பில் பஸ்லாம் வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கும் 1930 பில்லு. சரிங்களா. ஆனால் அது ஆக்டாக ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா 1947 தான் அது சட்டமாக ஈட்டப்பட்டது. பில் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்மாக இருந்தது யாருன்னா சுப்பராயன் இருந்தார். சுப்பராயன்
அதுவே வந்து நிறைவேற்றப்படும் போது யார் இருந்தார் அப்படின்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்து இருந்தார். 1947 இருந்தது. ஓகேங்களா. அப்போ நிறைவேற்றப்படவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு, அதாவது 17 வருஷம் ஆயிருக்கு. ஓகேங்களா. அப்போ சட்டமன்றத்தில் கொண்டு வந்தது யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி. வெளியிலிருந்து மிகவும் போராடி பண்ணவர் யாருன்னா பெரியாரும் நம்மளுடைய மூலூர் ராமாமிர்த அம்மையார்ன்றது மறக்கவே கூடாது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. திருப்பியும் சுயமரியாதை இயக்கத்தினுடைய எழுச்சியிலும் வளர்ச்சியிலும் 2 கட்டம் உண்டு, இவற்றில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க சார். பகுத்தறிவாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது நேஷனலிசம் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நாத்திகம். சரிங்களா. அதாவது என்ன சார் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கரெக்டான விஷயம் தான். பகுத்தறிவு என்றால் என்ன சொல்கிறாங்கன்னா அறிவியல் பூர்வமாக இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் தான் நான் நம்ப முடியும். மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் சொல்லப்படக்கூடிய மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடிய விஷயங்களை என்னால் நம்ப முடியாதுன்றதான் பகுத்தறிவாதம். யாரும் சொல்கிறதையும் அப்படியே கேட்காம தன்னுடைய அறிவுக்கு அது வந்து உகந்த மாதிரி இருக்கிற மாதிரி யோசிக்கிறதா நான் சொல்லுவேன் பகுத்தறிவாதம். கண்டிப்பாக சுயமரியாதையில் பகுத்தறிவாதம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். அடுத்து நாத்திகம் அப்படின்னா கடவுள் மறுப்பு கொள்கை. ஏன்னா உங்களுக்கே தெரியும் பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கை என்பது நிறைய பேசியிருப்பார். உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஒரு காசியில் போகும்போது நிறைய வந்து பார்த்தா நிறைய தீங்குகள் கேட்கப்படும். அதனால் ஒரு நாத்திகத்துக்கு மாறி 2 விஷயமே நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் 2 விஷயம் தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா. அப்போது இந்த நாத்திகம் என்பதை பற்றி கூட இப்போ ரீசெண்டாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதாவது நான் ஏன் நாத்திகம் நான் ஏன் என்ற புத்தகத்தை யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவத்சிங் தான் எழுதினார். ஓகேங்களா. இருந்தாலும் அந்த நான் ஏன் நாத்திகம் என்ற புத்தகத்தை இங்கே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் கேட்டுக்கொள்ள இங்கே வந்து பார்த்தா தொழிலாளர்கள் வந்து பாடுபட்ட அந்த தோயர் ஜீவானந்தம் அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். அப்போது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறது நிறைய வாய்ப்பு. ஓகேங்களா. நான் ஏன் நாத்திகன்றது வந்து எழுதுனது யாருன்னா பகவத்சிங் தான். அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னா ஜீவானந்தம் அவர்கள். பெரியார் வேண்டுகோள் என்னங்க இயற்றப்படுது. ஓகேங்களா. நல்லா கேட்பாங்க எக்ஸாம்ல ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து ஒரு தனியான சுதந்திரமாக செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுவதற்காக பெரியார் திராவிட நாடு மாநாட்டை எப்போது கூட்டினார் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். எப்போ சார் திராவிட மாநாட்டை கூட்டுறாரு அப்படின்னு பார்க்கணும் சார். பெரியார் அவர்கள் 1938 நீதி கட்சியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்படுவார். அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும்போது அவர் நீதி கட்சி தலைவராக தேர்வு செய்யப்படுவார். இருந்தாலும் திராவிட நாடு மாநாடு எங்கே நடக்கும்னா 1939 தான் நடக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சார் பண்ணுவார், நீதி கட்சி என்ன பண்ணியிருப்பாருன்னா 1944 சேலம் மீட்டிங்கில் என்ன பண்ணியிருப்பாருன்னா திராவிடர் கழகம் என்ற பேரே மாற்றிட்டு இருப்பார். சரிங்களா. நீதி கட்சியை திராவிடர் கழகம். சரிங்களா. அந்த கட்சியினுடைய தலைவராக திராவிட கழகத்தினுடைய தலைவராக பெரியாரும் அதனுடைய பொதுச் செயலாளராக அறிஞர் அண்ணாவும் தேர்வு செய்யப்படுவார்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா. அப்போ திராவிட நாடு கோரிக்கை என்பது 1939 இருந்திருக்காரு. ஓகேங்களா. அப்போ நீதி கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பிறகுதான் அவர் திராவிட நாடு கோரிக்கையை கேட்கிறார். ஓகேங்களா. ஆன்சர் வந்து சி தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் ஒன்று மட்டும் நீதி கட்சியினுடைய சாதனை அல்லன்னு கேட்கிறாங்க. அவங்கள நீதி கட்சியானது எதுக்காக உருவாக்கப்படும் முதலே சொல்லிட்டேன். அதாவது நான் பிராமினுடைய இதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. அதாவது அந்த வகுப்பு வாரி ஒரு இடஒதுக்கீடு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதாவது இடஒதுக்கீடு பிராமணராத மக்கள் இடஒதுக்கீடு இருக்கணும். அதுக்காக தான் அந்த கட்சியானது ஆரம்பிக்கப்பட்டது. அவங்களுடைய வெல்ஃபேர் அவங்களோட நலக்காக தான் ஆரம்பிக்கப்படுது. ஓகேங்களா. ஆனால் இங்கே பாருங்க கீழ்கண்டல் எது ஒன்று மட்டும் சரியா இல்லை. 1921 மற்றும் 22ஆம் ஆண்டு வகுப்புவாத அரசாணைகளை நிறைவேற்றியது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன சார் பண்ணுறாங்க பாருங்க. கம்யூனிட்டி ஜியோ பாஸ் பண்ணுறாங்க. எஜுகேஷன் கூடங்கள் அரசாங்க பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க கவர்மெண்ட் ஜாப்ஸு மெடிக்கல் காலேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் வந்து உருவாக்கப்பட்டது. சார் நீங்களே படிச்சிருப்பீங்க. நீதி கட்சியில் சாதனையில் போர்டு உருவாக்கப்பட்டது என்பது வாரியம். 1924 பணியாளர் தேர்வு வாரியம் உருவாக்கப்பட்டது. வாரியம். சரிங்களா. ஆனால் ஆணையமாக மாற்றப்பட்டது எப்படின்னா 1929. சரிங்களா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போது 1924 வந்து போர்டாக இருந்தது. 1929 பண்ணாங்க, அது கமிஷனாக மாற்றிட்டாங்க. சார் அடுத்து பார்க்கலாம் சார். பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்களா? கரெக்ட் தான் சார். பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டது எப்போனா 1921 கொடுக்கப்பட்டது. அதன் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார். அதோட எக்ஸாம்பிள் கேட்பாங்க. 1926 சரிங்களா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து பார்த்தா தேர்வு செய்யப்பட்டார். ஓகேங்களா. இந்தியாவிலே முதலாக சட்டமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட பெண்மணி யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி. 1926 சுப்புராமையனுடைய அமைச்சரவையிலிருந்து தேர்வு செய்யப்பட்டார். ஓகேங்களா. சார் ஒத்தியாமை இயக்கத்தில் இவங்க பங்கு பெற்றாங்களா? இல்லை சார். இவங்க வந்து பார்த்தா விடுதலை போராட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை. இவங்களுடைய நோக்கம் என்பது ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக நாங்கள் ஆட்சி செய்வோம், எங்களுக்கு எல்லா இடத்துல ரிசர்வேஷன் கொடுங்க, நாங்கள் எல்லா இடத்துல முன்னேறணும் தான் கேட்டாங்க. அதாவது இவங்க யாருமே சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அப்போது ஒத்தியாமை இயக்கம் என்பது அங்கே தவறான ஒரு விஷயம். ஓகேங்களா. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல இவங்க கலந்து கொள்ளவில்லை. 1920 இது நடந்திருக்கும். இதில் இவங்க கலந்துக்கலாமல் இவங்க என்ன பண்ண எலெக்ஷனில் போட்டு இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி பிடிக்கிற வேலைகளை பார்த்தாங்க. ஓகேங்களா. அப்போது என்ன சார் வரும் அப்படின்னு பாருங்க. இதுதான் வரும். டி தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். நீதி கட்சியினுடைய முந்தைய பேர் என்னன்னு கேட்குறேன். முதலே சொன்ன விஷயம் தான் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தோன்னா சீதா வரும். ஓகேங்களா.
அதாவது தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? மதராஸ் மகாஜன சபா கொடுத்துருக்காங்க. இது எப்போ சார் உருவாக்கப்பட்டது? 1884 படிச்சிருப்பீங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852. சரிங்களா? நீனா சார் கமெண்ட்ல சொல்ல அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மதராஸ் மாகாண சபையினுடைய தலைவர் யார், செயலாளர் யாருன்ற கமெண்ட்ல சொல்லும். அது மட்டும் இல்லாமல் இந்த மதராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுடைய தலைவராக யார் இருந்தாங்க, இவங்களுடைய ஈடுபாடு என்பது சித்திரவதை ஆணையம் சில அதை ஏற்படுத்துவது தான் ரொம்ப பாடுபட்டிருப்பாங்க. அதெல்லாம் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அப்போ தென்னிந்திய நல கூட்டமைப்பு என்பதுதான் என்ன பண்ணாங்க, பண்காலத்தில் நீதி கட்சியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1917. சரிங்களா? கோவையில் முதல் மாநாடு நடந்திருக்கும். யார் சார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னா சி நடேசனார் தான் தலைமை தாங்கினார். அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்குவார். ஆனால் தலைவர் என்பவர் யாருன்னா தியாகராஜ செட்டி தான் தலைவராக தேர்வு செய்யப்படுகிறார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியானது உருவாக்கப்பட்டு ஒரு தலைவர் பிளஸ் 4 துணைத் தலைவர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4 துணைத் தலைவர் இருக்கணும். அதோட 30க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியினுடைய தலைவர் யாருன்னா தியாகராஜ செட்டி. தியாகராஜ செட்டி தான் தலைவர். இதனுடைய பொதுச் செயலாளர் யாருன்னா ஆற்காடு ராமசாமி. இவர் தான் வந்து பொதுச் செயலராக தேர்வு செய்யப்பட்ட. அப்போ இந்த கட்சியான ஒரு ஐரோப்பிய கட்சி மாதிரி வந்து கட்டமைக்கிறாங்க. அது மட்டும் இந்த கட்சிக்கு வந்து பார்ட்டி ஆஃப் பிப், அதாவது அதையும் உருவாக்குறாங்க. பார்ட்டி பிப்னு சொல்லுவாங்க. அதாவது கொறடா, பார்ட்டி பிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொறடா உங்களே தெரியும், சட்டமன்றத்தில் கொறடா சொல்கிறது தான் வந்து எல்லா எம்எல்ஏக்களுமே கேட்கணும். எந்த ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டாலும் கொறடா என்ன சொல்கிறது தான் கேட்கணும். இப்போ ஏடிஎம்கேனுடைய கொறடா வேறு இருக்காங்க, எஸ்பி வேலுமணி இருக்காரு. டிஎம்னுடைய கொறடா வந்து பார்த்தீங்கன்னா கோபி செழியன் இருக்கார். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எம்எல்ஏக்கள் வந்து ஓட்டு போகிறது பண்ணணும். அதை மாற்றி பண்ண அப்படின்னு பார்த்தா தகுதி நீக்கம் செய்வதற்கான எல்லா அதிகாரமும் கொறடா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணால் சபாநாயகருக்கு சொல்வார். சபாநாயகர் என்ன பண்ணுவார்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, தகுதி நீக்கம் செய்வார். ஓகேங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க சார். போதும். அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரிங்களா? பாருங்க. அரேஞ்ச் த ஆர்டர் கேட்குறாங்க. அதாவது சென்னை மதராஸ் மாவட்டத்துடைய முதலமைச்சராக வரிசைப்படுதுன்னு கேட்குறாங்க. முதல்ல விஷயம் பாரு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1861 மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னாவது உருவாக்கப்படுது. சட்ட மேலவை சட்டமன்றமே உருவாக்கப்படுது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியானது உருவாக்கப்படுகிறது. ஓகேங்களா? 1861. பட் இருந்தாலும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல்படக்கூடியது மட்டும் தான் இருந்தது. வந்து ஒரு மக்களும் அது உள்ள இல்லை. ஓகேங்களா? ஆளுநர் சொல்றதான் கேட்டாங்க. அடுத்து 1909 என்ன பண்ணிருப்பாங்கன்னா விண்டோ மார்லி சீர்திருத்தம் போடப்பட்டிருக்கும். அதில் சட்டமன்றத்தில் வந்து நியமன உறுப்பினர்கள் போடப்பட்டு ஓரளவுக்கு வந்து கேள்வி கேட்கிறவர்களாக இருந்திருப்பாங்க. அடுத்து 1919 சரிங்களா, மாண்டேகு ஸ்டேன்ஃபோர்ட் சீர்திருத்தம், அதாவது இரட்டை ஆட்சி முறையான கொண்டு வரப்படும். அது டயாசி ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமான அதிகார பதவிகள் எல்லாமே ஆங்கிலேயே வைத்துக்கொண்டு ஒரு டம்மியான போஸ்டிங் கூட நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ மாண்டேகு ஸ்டேன்ஃபோர்ட் சீர்திருத்தம் படி நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் நடக்கும். மெட்ராஸ் மாகாணத்தில் 1920 உங்களுக்கு ஒத்தியாமை இயக்கத்தின் காரணமாக ஐஎன்சியான இதில் கலந்து கொள்ள மாட்டார்கள். பட் இருந்தாலும் நீதி கட்சியில் கலந்து கொண்டு எத்தனை இடங்கள் சார் வின் பண்ணுவாங்க கேட்பாங்க. சரிங்களா? 98 இடங்களில் 63 இடங்களை வின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? வின் பண்ணிட்டாங்கன்னா ஆட்சி கட்டில் அமர்வார்கள். முதலமைச்சர் யாருன்னா சுப்பராயலு. 1920 இருப்பார். 21 வந்து மரணம் அடைந்து விடுவார். என்ன சார் விஷயம்னா அவர் உடல்நலக் குறைவின் காரணமாக மரணம் அடைந்து விடுவார். சரி, ஓகே. அந்த சுப்பராயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் செய்து வைத்த ஆளுநர் யாரோட கேட்பாங்கன்னா மார்க்கஸ் வெல்லிங்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நல்லா போச்சுனோம். வில்லிங்டன் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இவர் மரணம் அடைந்து விட்டார். அதுக்கடுத்து யார் சார் தேர்வு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன் இல்லை. அடுத்து பார்க்கலாம். இவருக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா பனகல் ராஜா. சரிங்களா? இவர் 1921 முதல் 23 திருப்பி எலெக்ஷன் நடக்கும். 23 26 வரைக்கும் இவர் தான் இருப்பார். பனகல் ராசா, அதாவது ராமராய நிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய இயற்பெயர் என்னது? ராமராய நிங்கர். ஓகேங்களா? நல்லா போச்சுனோம். ராமராய நிங்கர் வந்து தேர்வு செய்யப்படுவார். அடுத்து சார் என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் அடுத்து 1926 ஒரு பெரிய விஷயம் நடக்கும். 26 முதல் 30 வரை இந்த சுப்பராயன் இருக்கார் பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து 26 முதல் 30 வரை இருப்பார். என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியான பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறவில்லை. சுயராஜ்ய கட்சியும் வெற்றி பண்ணியிருக்காங்க. சுயராஜ்ய கட்சி பற்றி பார்த்தீங்கன்னா 40 வருடம் வின் பண்ணியிருப்பாங்க. அதாவது சத்தியமூர்த்தி, சீனிவாச ஐயங்கர்லாம் வின் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இவங்க சட்டமன்றத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருப்பாங்க. அவங்க ஆட்சி கட்சியில் அமர மாட்டாங்க. பட் இந்த சுப்பராயன் என்ன சார் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் நீதி கட்சியிலிருந்து வெளிவந்த ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் சுயராஜ்ய கட்சி இருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆதரவோடும் நீதி கட்சியுடைய ஆதரவோடும் அங்கே ஆட்சி செய்வார். சரிங்களா? அப்போ சுப்பராயனுடைய ஆட்சி காலம் என்பது 1926 30 இதெல்லாம் சொன்னால் புரோக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. புரோக்சி என்றால் என்ன அப்படின்னா நீதி கட்சியினுடைய நியலாட்சி என்று அழைக்கப்படுவதுன்னா சுப்பராயனுடைய ஆட்சி தான். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாங்கன்னா பிளாக் ஆஃப் ஹார்ஸ் சொல்லுவாங்க. அதாவது கருப்பு குதிரை என்று அறியப்பட்டவர் யாருன்னா இவர் தான். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சுயேட்சி வேட்பாளர், சுயேட்சி அமைச்சரவையானது அங்கே அமைக்கப்படும். ஓகேங்களா? சார் அடுத்து சார் அதுக்கடுத்து யார் சார் ஆட்சிக்கு வருவாங்க? 30க்கு அப்புறம்லேருந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து சில முனுசாமி நாயுடு 30லேருந்து 32 வரைக்கும் இருப்பார். முனுசாமி நாயுடு இவர் பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவரியை உயர்த்துதான் பெரிய தப்பு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு
மைனாரிட்டி ஒரு ஆட்சியை நடத்திருப்பார். அது சிறுபான்மை ஆட்சி சொல்லுவாங்க. என்ன விஷயம்னா சிறுபான்மையான ஆதரவு இருக்காரு. ஒரு 32 எம்எல்ஏக்கள் தான் இருப்பாங்க. ஒரு 32 எம்எல்ஏக்கள் தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற நியமன உறுப்பினர்கள் மூலமாக பண்ணால் திருப்பி ஆட்சி கட்டில அமருவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க சார். அடுத்து யார் சார்? ஒரு 32 முடிஞ்சிச்சு. அடுத்து 32லேருந்து சரிங்களா 36 வரைக்குமே 32லேருந்து 36 வரைக்குமே யார் இருப்பாங்கன்னா பொப்புளி ராசா, பொப்புளி ராஜா இருப்பார். சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம் சார். அடுத்து வந்து 36 to 37, 36 to 36 திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா பிடி ராஜன் இருப்பார். யார் சார் இருப்பார்? பிடி ராஜன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 36 இந்த காலகட்டத்தில் இருப்பார். சரிங்களா? ஒரு 5 மாதம் 6 மாதம் இருப்பார். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இவரே தேர்வு செய்யப்படுவார். யார்? திருப்பி வந்து பொப்புளி ராஜாவே திருப்பி செய்யப்படுவார். 37 ஒரு 3 மாதம் இருப்பார். பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 1937லேயே கடைசி இது வந்து கேட்பாங்க குமார வெங்கடப்ப நாயுடு, அதாவது செட்டி நாயுடு, ரெட்டி நாயுடு சொல்லுவாங்க. குமார வெங்கடப்பர் ரெட்டி நாயுடு அவர் தான் வந்து கடைசி சிஎம்மாக இருப்பார். நீதி கட்சியுடைய கடைசி சிஎம்னு யாரும் சொன்னால் அவர் குமார வெங்கடப்பர் ரெட்டி நாயுடு தான் நீங்கள் சொல்லும். பட் இருந்தாலும் சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1937 எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷனில் வெற்றி பெற்று ராஜாஜி அவர்கள் ஆட்சி அமைப்பார். அப்போது இந்த ஆர்டர் படி நம்ம பார்க்கும்போது வந்து முதல் ஆட்சி கட்டில் அமர்வது யாருன்னா சுப்பராயலு. அப்போ 2 முதல்ல வரணும். அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா யார் சார் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது சுப்பராயன் தான் ரெண்டாவது 25. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முனிசாமி நாயுடு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிடி ராஜன். அடுத்ததான் ராஜாஜ். ஓகேங்களா? ஆன்சர் கீ இது. ஓகேங்களா? அப்போ சிஎம்மோட ஆர்டர் வரிசையும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்டுருக்காங்க. அது நல்லா ஞாபகம் வச்சுட்டு போங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் திருப்பி அதே விஷயம் தான் பாருங்க. சென்னை மாகாணத்தின் நீதி கட்சியிலிருந்து முதலமைச்சராக இருந்தவர் யார்? முதல் அமைச்சராக இருந்தவர் யார்? முதல்ல இருந்தது யார் அப்படிங்கிறா சுப்பராயல் தான் இருந்தார். சரிங்களா? மனகராசர் பின்னாடி வந்திருப்பார். இந்த பொப்புளி ராஜா பற்றி கேட்பாங்க சார். அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண ரங்கராவ் சார். ஒரு பெரிய தப்பு பண்ண விஷயம் நெப்போட்டிசம். இந்த பொப்புளி ராஜாவுடைய ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி நிர்வாகத்தில் அவருடைய குடும்ப சார்ந்த அவர்கள் நெப்போட்டிசம் பண்ணது வந்து பெரிய ஒரு தப்பு. அது மட்டும் இல்லாமல் ஜமீன்தார்களுக்கு ஆதரவு கொடுத்து மிகப்பெரிய தப்பு. சரிங்களா? அது மாதிரி செல்வந்த குடும்பத்துக்கும் ஆதரவு கொடுத்துருப்பார் யார்? இந்த பொப்புளி அரசர். இதனால் அவருடைய கட்சியான செயலிருந்து போயிருக்கும். ஓகேங்களா? சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து பாருங்க. இவே ராமசாமியினுடைய சுயமரியாதை மாநாட்டில் பெண்கள் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் கேட்கிறாங்க. சரிங்களா? எது சார் இயற்றப்பட்ட இடம்னா செங்கல்பட்டு தான். 1929 செங்கல்பட்டில் முதல் மாநாடு நடந்திருக்கும். முதல் மாநாட்டுடைய தலைவராக சவுந்தர பாண்டியனா தலைமை தாங்கியிருப்பார். ஓகேங்களா? அப்போ சுயமரியாதை மாநாட்டினுடைய பெண்களுக்கு இது பண்ணது எதுனா செங்கல்பட்டு. கோவையில் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியின் முதல் மாநாடு. சேலம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சேலம் வந்து என்ன நடந்திருக்கும்? திராவிட கழகமானது உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்கே பாருங்க சார். திருப்பி அதே கொஸ்டின் தான். இங்கே பாருங்க. நீதி கட்சியை உருவாக்கியவர் யார் அப்படிங்கிறார். சொன்னா சார் இது நீதி கட்சி உருவாக்குறாருப்பா டிஎம் நாயர், சி நடேசநாத், தியாகராஜ செட்டி, அலுவலங்க தாயிரம் முதலே சொல்லிட்டு. அப்போ ஆன்சர் வந்து ஏதா வரணும். முதலமைச்சராக அவர் இருந்தார். சரிங்களா? சுப்பராயன் வந்து சுயேட்சை முதலமைச்சராக இருந்தார். குமாரசாமி ராஜா இவர் இருந்தார், சிஎம் இருந்திருக்காரு. சத்தியமூர்த்தி காமராஜனுடைய அரசியல் குரு. ஓகேங்களா? இல்லை நான் கொஞ்சம் பூண்டி நீர்த்தேக்கம் தொடர்ந்து முக்கியமான காரணமாக இருந்தது யாருன்னா இவர் தான். காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த தலைமை அலுவலகம் பார்த்தீங்கன்னா சென்னை தமிழ்நாடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா சத்தியமூர்த்தி பவன் சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க அதனுடைய பேர். ஓகேங்களா? அப்போ டிஎம் நாயர் தான் அதை உருவாக்குனார். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். கீழ்கண்டவற்றுள் எது உண்மையானது அல்ல அப்படின்னு கேட்டாங்க. சட்ட மேலவை நீதி கட்சி 98க்கு 63 இடங்கள் வெற்றி பெற்றது. ரைட்டு. சென்னை மாநிலத்தில் சுப்பராயல் முதலமைச்சராக இருந்தார். ரைட்டான விஷயம். 1919ஆம் ஆண்டு சட்டமன்றத்தினுடைய அடிப்படையில் தேர்தல் நடைபெற்றது. கரெக்ட் தான். 1920ஆம் ஆண்டு தேர்தல் நீதி கட்சி காங்கிரஸ் கட்சியை முழுமையாக தோற்கடித்ததா? தப்பான விஷயம். ஏன்னா காங்கிரஸ் கட்சி இந்த இதுலேயே வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணல. என்ன காரணம்? ஒத்தியாமை இருக்கிறது காரணமாக காந்தியில் சொன்ன விஷயம் சட்டமன்றத்துக்கு யாரும் போகக்கூடாது, புறக்கணிப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால தான் யாருமே அவங்க கலந்து கொள்ளவில்லை. அப்போது இது வந்து முழுமையாக தோற்கடி இல்லை. அவங்க சும்மா அன்னபோஷமாக தான் தேர்வு செய்யப்பட்டார்கள். யாருமே வந்து எலெக்ஷனில் போட்டி போல ஒரு ஆப்போசிட் கேங்கே யாரும் இல்லை. அதனால் சும்மா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? அப்போது இதுதான் தப்பான விஷயம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நீதி கட்சியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா சார்? நீதி கட்சியோட முக்கியமான நோக்கம் என்னப்பா? முஸ்லீம் லீக்கிற்கு எதிராக போராடுதா? அரசு பணியில் பிராமண அல்லாதவர்களை பங்கேற்க செய்தல், ஜமீன்தாருடைய சர்வாதிகாரத்திலிருந்து விவசாயிகளை காப்பாற்றுதல், பொது பிரச்சனையை பற்றி விவாதிப்பது. முதல்ல அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாருங்கள், 1926 இந்த காலகட்டத்தில் முத்தையா தலைமையில் ஒரு கமிஷன் போடப்பட்டிருக்கும். அது சிஎம்மா யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பராயன் இருப்பார். என்ன சார் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. அதாவது
நான் பிராமினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 44%. சரிங்களா, முஸ்லீம்களுக்கு சரிங்களா, முஸ்லீம்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14% கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் அதாவது எஸ்சி அண்ட் எஸ்டி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8% கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இது மாதிரி ரிசர்வேஷன் கொடுத்தனால நம்முடைய பெரியார் இருக்காரு, அவர் வந்து குடியரசு இதழில் இந்த முத்தையாவை பார்த்து முத்தையா வாழ்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் வகுப்பாறு இடஒதுக்கீடுடைய தந்தை என்று அறியப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்தையா தான். அப்போது அரசாங்க பணிகளில் ரிசர்வேஷன் கொடுத்தது யாருன்னா இவங்க தான் கொடுத்தாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார். 1929 பிப்ரவரி 17 செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னா சவுந்தரபாண்டியன். சரிங்களா, சவுந்தரபாண்டியன் தான் தலைமை தாங்கினார். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் சார் இதில் ஈவே ராமசாமி தான் வந்து முக்கியமான ஆள். பட் இருந்தாலும் சவுந்தரபாண்டியனுடைய தலைமை தான் நடந்தது. இரண்டாவது மாநாடு நடந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா பூனாவை சேர்ந்த சமூக சீர்திருத்த ஜேக்கர் தலைமை தாங்கினார். ஜேக்கர் இரண்டாவது மாநாடு அது வந்து சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா, ஞாபகம் அது வந்து ஈரோட்டில் நடந்திருக்கும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீதி கட்சி சென்னை மாகாணத்தில் ஆட்சியில் இருந்த காலம் என்ன அப்படிங்கிறாங்க சார். ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. 1920 எலெக்ஷன் நடந்திருக்கும். 37 வரைக்குமே வந்து பார்த்தா நீதி கட்சியினுடைய ஆட்சியானதான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இது வந்து 17 வருஷம் நம்ம போடக்கூடாது. ஆப்ஷனில் 17 இல்லை. பட் இருந்தாலும் சார் இங்கே பாருங்கள், நான் முதலே சொன்னேன் சுப்பராயன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 1926 முதல் 30 வரை ஒரு 4 வருஷம் ஆட்சி பண்ணிட்டார். நீதி கட்சியினுடைய ஆட்சின்னு சொல்கிறோம். ஆனால் நீதி கட்சியினுடைய ஆட்சி இங்கே நடைபெறவில்லை. அப்போது 4 வருஷம் நீங்கள் தூக்கிட்டீங்க அப்படின்னா முன்னே இருக்கக்கூடிய 17ல் 4 வருஷம் தூக்கினா 13 வருஷம் தான் அவங்க ஆட்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போது 13 வருஷம் ஆட்சி நீங்கள் சொல்லும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுப்பராயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளுநராக பதவியேற்று வந்ததுன்னா கோசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சென்னையில் ஆளுநர் யார் பண்ணால் கோசன், அவர் தான் வந்து பதவியேற்பு செய்து வைப்பார். ஓகேங்களா சார், வேற என்ன சார் இதை பற்றி சொல்லலாம் அப்படின்னா நீதி கட்சியை பற்றி சொல்லலாம் அப்படின்னா அவருடைய சாதனைகளை பற்றி நம்ம சொல்லலாம் சார். இவங்க உருவாக்கப்பட்ட இந்த பல்கலைக்கழகங்கள் ரொம்ப முக்கியம். 1926 உருவாக்கப்பட்ட ஆந்திரா பல்கலைக்கழகம். சரிங்களா, அடுத்து 1929 உருவாக்கப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழகம். சரிங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்குறதுக்கு முக்கியமான ஒரு இதுவாக இருந்தது யாருன்னா சிவஞான பிள்ளை தலைமையில் ஒரு குழு போடப்பட்டது. யாருடைய தலைமையில்? சிவஞானம் தலைமையில். சிவஞான பிள்ளையினுடைய தலைமையில் தான் என்ன பண்ணியிருக்காங்க முதல்ல அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்கள் வந்து வாக்குரிமை கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 1924 முத்துலட்சுமி ரெட்டி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருப்பார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா, எல்லாம் எக்ஸாம்பிள் கேட்குறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1922 பில்லு, அது இந்து சமய அறநிலைய சட்டத்துக்கான பில்லு போட்டிருப்பாங்க. அது 26 தான் நிறைவேற்றப்பட்டிருக்கும். 26 நிறைவேற்றப்பட்டிருக்கும் இந்து சமய அறநிலையத்துறைய சட்டம். அதாவது என்ன சொல்ல இந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்க தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் வந்து எந்த மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா சித்தா ஆயுர்வேத யுனானி மருத்துவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அது மட்டும் மீனவர் மக்கள், அதாவது 3000 மீனவர் மக்களுக்கு என்ன பண்ணால் அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்படும். மீன் இவ்வளோ அப்படிங்களா பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது. இலவச கட்டாய கல்வியான கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 1920 இந்த காலகட்டத்தில் சரிங்களா மதிய உணவு திட்டமானது சென்னை 1000 விளக்கில் தியாகராஜ திட்டம் மீது வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதோட எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அது ஞாபகம் வச்சுங்க. 1920 அவரோட லோக்கல் பாடி ஆக்ட், லோக்கல் போர்டு ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம், லோக்கல் போர்டு ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1920 உருவாக்கப்பட்டு 3 அடுக்கு பஞ்சாயத்து வந்து அப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். மாவட்டம், தாலுகா, கிராமம் என்ற அளவில் அந்த இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதெல்லாம் எல்லாமே கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது சார். நீதி கட்சி பற்றி பார்த்தோன்னா அவ்வளோ சார் கேட்பாங்க. இது நல்லா வந்து பார்த்தோன்னா படிச்சுட்டு போவாங்க. கண்டிப்பாக 1 இல்லை 2 கொஸ்டின் உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். ஒரு கிளாஸில் வந்து யூனிட் 8 கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா, பாய்.